அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து தூய்மையான வடிவத்திலே மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜமாஅத்தினுடைய லட்சியம், குறிக்கோள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த தூய்மையான வடிவத்தில் இஸ்லாத்தை சொல்வதற்கு களத்திலே நிற்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் இஸ்லாத்தை பற்றி தெளிவான ஞானத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அனைத்து விஷயங்களை பற்றியும் அறிந்து கொள்ள நமக்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் மிக முக்கியமான விஷயங்களை, அடிக்கடி சந்திக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக நாம் அறிந்து வைத்திருந்தால்தான் நம்முடைய தாவா பணி, பிரச்சார பணி தூய்மையானதாக, கலப்படமற்றதாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இங்கே பலவிதமான தலைப்புகளில் உங்களுக்கு வகுப்புகள் எடுக்கப்பட இருக்கின்றன. இதில் எனக்கு தரப்பட்டிருக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், வழிகட்ட கொள்கைகள். இஸ்லாத்தின் பெயரால் நம்ம சமுதாயத்தில் என்னென்ன கொள்கைகள் எல்லாம் இருக்கிறது, அந்த கொள்கைகள் எப்படி அது தவறானதாக இருக்கிறது. சும்மா தவறுண்டு போய் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுக்குரிய காரணத்தோட, ஆதாரங்களோடு நம்ம சொன்னால் தான், ஓ இந்த காரணத்தினால இது தவறு என்று மக்கள் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகை செய்யும். அந்த அடிப்படையில் வழிகட்ட கொள்கைகளை பற்றி நம்ம என்னுடைய பாடத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறீர்கள். இந்த வழிகட்ட கொள்கைகளை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு அடிப்படையை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு முழுமைப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்தில் வழிகட்ட கொள்கைகள் சேர முடியுமா? அதை நம்ம அதை புரிஞ்சுக்கிறணும். அதாவது இஸ்லாம்ங்கிறது வழி வழியாக, வாழையடி வாழையாக வருகிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை சொன்னார்கள். சஹாபாக்கள் தாபியன்களுக்கு சொன்னார்கள். தாபியன்கள் தாபியன்கள் அடுத்த தலைமுறைக்கு சொன்னார்கள். இப்படியே வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக வரும் பொழுது நம்மள்கிட்ட எது வருகிறதோ அது சரியானதாக தானே இருக்கும். அது எப்படி தவறானதாக இருக்கும்? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அடுத்தவங்களுக்கு சொல்லி, அடுத்தவங்களுக்கு சொல்லி, அடுத்தவங்களுக்கு சொல்லி, அதுதானே நமக்கெல்லாம் சேர்ந்துருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது வழிகட்ட கொள்கைன்னு எப்படி இருக்கும்? எதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கிறதோ எல்லாமே சரியான கொள்கை தான். ஏன்னா அதெல்லாம் நமக்கு சங்கிலி தொடராக நமக்கு வந்திருக்கிறது என்று பல பேர் நினைக்கிறார்கள். அதனால தான் அந்த கொள்கையில் அவங்க நீடிக்கிறாங்க. ஏன் இந்த கொள்கையில் இருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் எங்கள் தகப்பனார் இதை சொன்னார். உன் தகப்பனாருக்கு யார்ப்பா சொன்னது? பாட்டனார் சொன்னார். பாட்டனாருக்கு யார் சொன்னதுன்னு இப்படி போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. இவர்கள் செய்கிற ஒவ்வொரு தவறான கொள்கைக்காரர்களும் அந்த தவறான கொள்கை எங்கிருந்து வந்ததாக சொல்வார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தது, வழி வழியாக வந்தது என்று சொல்லும் பொழுது இது கரெக்டு மாதிரி தெரியுது என்று நீங்களே திகைச்சு நின்றுவீங்க. நமக்கு தெரியும் அது தவறுன்னு சொல்லி இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல முடியாமல், இந்த வாதத்துக்கு பதில் சொல்ல முடியாமல், இப்போ சரிதானே சங்கிலி தொடராக தானே வருது, அது எப்படி இடையில கலப்படம் நுழைய முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்வோம், நினைத்து விடுவோம். அப்போ முதல்ல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த ஒரு கொள்கையை நபிமார்கள் சொன்ன கொள்கையாக இருந்தாலும் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படியே தலைமுறை தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டு வருமா? அப்படி இஸ்லாம் சொல்கிறதா, கலப்படம் சேரும் என்று சொல்கிறதா? இதை நீங்கள் அடிப்படையை வழங்கி கொள்ள வேண்டும். நம்ம குர்ஆன் ஹதீஸை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களுடைய கொள்கைகளுமே அவங்களுக்கு பிறகு அப்படியே அடுத்த தலைமுறைக்கு போனதே கிடையாது. அதில் கொஞ்சம் கூட்டி, கொஞ்சம் நீக்கி, கொஞ்சம் மாற்றி, அப்படி தான் அடுத்த தலைமுறைக்கு போயிருக்கிறது. அந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு சொல்லும் பொழுது எதை கேட்டார்களோ அதை அப்படி சொல்லியிருப்பார்கள்னா சொல்லியிருக்க மாட்டார்கள். அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்தான் சொல்லியிருப்பார்கள். அப்போ ஒவ்வொரு காலத்தை கடக்கும் பொழுதும் அது சிதைக்கப்பட்டு, மாற்றப்பட்டு, மறைக்கப்பட்டு, கூட்டப்பட்டு, குறைக்கப்பட்டு தான் என்ன செய்யும், அந்த அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். இதுதான் வரலாறுகளில் இருந்தும்
குர்ஆன் சொல்லி காட்டக்கூடிய வரலாறுகளில் இருந்தும் ஹதீஸுகளில் இருந்தும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை. இதுக்கு சான்றாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவங்க ஒரு இறைவனை வணங்குவதற்காகத்தான் என்ன செஞ்சாங்க, ஒரு காபாங்கிற ஆலயத்தை கூட கட்டுனாங்க, அவங்களும் அவங்க மகனாரும் சேர்ந்து. அப்போ அல்லாஹ்வுடைய ஹலீல் உற்ற நண்பர் என்று கூட அவங்களுக்கு என்ன அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பேரையே கொடுத்த பட்டத்தையே தகுதியே கொடுத்தான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்க மக்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, சரியான மார்க்கத்தை சொல்லியிருப்பாங்க. இப்படியே சரியான மார்க்கம் வழி வழியாக வந்தது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் 360 சிலை எப்படி வணங்கினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிள்ளைக்கு மார்க்கத்தை சொன்னாங்க, அவங்க பிள்ளைக்கு சொன்னாங்க. இப்படியே கரெக்டாக தான் மார்க்கம் சேரும் அப்படின்னு இருக்குமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் தானே இருந்திருக்கணும், அந்த மார்க்கம் இல்லையே. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள் இத்தனைக்கு அவங்க, நம்மெல்லாம் கூட ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததி கிடையாது. அவங்க மொழியில் கூட நம்ம வேறுபட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் அங்கே மக்காவில் இருந்தவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நேரடியான வாரிசுகள் தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய நேரடியான வாரிசுகள் தான். அப்போ நேரடி வாரிசாக இருக்கிறவங்களே என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக ஒரு இறைவனை வணங்குவதற்கு கட்டப்பட்ட பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு போய் 360 சிலைகளை வைத்து வழிபட்டார்கள். அப்போ இந்த வரலாறு நமக்கு எதை சொல்லுகிறது, அப்படியே மார்க்கம் வராது. ஒரு நபிமார்கள் காலத்தில் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டதோ அப்படியே அச்சு அசலாக மாற்றமில்லாமல் அடுத்த தலைமுறைக்கு வருமா என்று கேட்டால் வரவே வராது என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் வழிகட்ட கொள்கையில் இருந்தது ஒரு ஆதாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 360 எந்த அளவுக்குன்னு கேட்டால் 10 காரியங்கள் தான் மிச்சம் வச்சுருந்தாங்க. அதாவது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளாக இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, 10 காரியங்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக உள்ள காரியங்களாக அவங்கள்ட்ட மிச்சமாக இருந்தன. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்கிறாங்க. ஒரு அறிவிப்பில் 5 கூட வருகிறது, ஒரு அறிவிப்பில் 10 கூட வருகிறது. ஹம்சும் மினல் ஃபித்ரா, 5 காரியங்கள், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிற காரியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன 10 காரியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன காரியங்கள் தான். சுன்னத்து பண்ணுறது இது கரெக்டாக செய்கிறாங்க. அப்போ இப்போ அடிப்படை அகீதாவெலாம் நாசமாக போச்சு, அல்லாஹ்வுடைய மேட்டரெல்லாம் தொலைச்சி விட்டாங்க. என்னடா மிச்சமாக இருக்குன்னு பார்த்தா கரெக்டாக என்ன பண்ணிடுறான், சுன்னத்து பண்ணி போடுறான். இந்த அக்குள் முடிகள்லாம் உடல் ரீதியாக சுத்தம் பண்ணி கொள்ளக்கூடிய அதை பார்த்துக்கிறான், நகம் வெட்டிக்கிறான். இந்த மாதிரியான விஷயங்களாக தான் ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுறாங்களே தவிர எந்த மாதிரி இல்லை. அல்லாஹ்வை கரெக்டாக நம்புறது, அக்கீதாவில் ஒழுங்காக இருப்பது, மறுமையை நம்புறது, இந்த விஷயங்களெல்லாம் அவங்க பர்ஃபெக்டாக இருந்தாங்க என்று சொல்லப்படவே இல்லை. அப்போ இந்த 10 காரியங்கள் அல்லது 5 காரியங்கள் இதுதான் மிச்சமாக இருந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒட்டுமொத்தமாக மொட்டையடித்திருந்தார்கள். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை ஒட்டுமொத்தமாக நினைஞ்சிருந்தாங்க, அவங்க தொலைச்சி தலைமொழி இருந்த ஒரு நிலைமையை பார்க்குறோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு நபிமார்களுடைய பிரச்சாரமும் அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அப்படியே சேரலை. இன்னொன்று நம்ம கவனிக்கணும், ஒரு நபி செஞ்ச பிரச்சாரம் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ந்துருந்தா இன்னொரு நபி வர தேவையே இல்லை. கரெக்டாக தான் இருப்போம், மறைய நபி அனுப்பணும். ஒரு நபியை அனுப்புனான்ல, அவங்க அதே மாதிரி அச்சு அசலாக பின்பற்றுறாங்க. இன்னொரு நபி என்னத்தை பற்றி செஞ்சுட்டு போகிறாரு, அதானே செய்வார். அப்போ இன்னொரு நபி எல்லாம் தொடர்ச்சியாக அனுப்புனதை எதை காட்டுதுன்னு கேட்டால் மாற்றிட்டாங்க, மனிதனுடைய கைவரிசையில் சேர்ந்து விட்டது. அப்போ தொடர்ச்சியாக நபிமார்கள் அனுப்பப்பட்டதற்குரிய காரணமே என்னன்னு கேட்டால் வேதத்தையே மாற்றி விட்டாங்க. இது மற்றதெல்லாம் விடுங்க, வாழையடி வாழையாக உள்ளதை இந்த யூத கிறிஸ்தவர்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது என்ன பண்ணுறான்னு கேட்டால் வேதத்தை மாற்றினாங்கன்னு சொல்கிறானா இல்லையா. அப்போ வேத புத்தகத்தில் இருக்கிறதையே சிலதை அழிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் இருந்தது. வேதத்தில் இல்லாத ஒன்றை எழுதி வைத்து கொண்டு இதான் வேதம் அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். வயலுள் இல்லதீன எக்துபுனல் கிதாபி ஐதீகம், தங்கள் கைகளால் வேதத்தை எழுதி வைத்து கொண்டு சும்மா யகூலுன ஹாதாமின் இந்தில்லா, இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொல்கிறார்களே அவர்களுக்கு நாசம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யாரை பற்றி? யூதர்களை. அப்போ யூதர்கள் யாரே? மூசா நபி, தாவூது நபியுடைய வழி வந்தவர்கள் தான் யூதர்கள் என்று சொல்கிறவங்க.
அப்போ நபிமார்களுடைய வழிமுறையில் வந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தையே மாற்றி சொந்தமாக எழுதி கொண்டதை வேதம்னு சொன்னார்கள். அப்போ அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்குது. அப்போ அடிப்படையில் நீங்கள் என்ன விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திலும் அவர்கள் கொண்டு வராதவை இருக்கலாம். அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும், இருக்கிறதுங்கிறது நம்ம ஆதாரத்தோடு காட்டுவோம். இருக்கலாம்ங்கிறது நீங்கள் கொள்கை அளவில் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கிறணும். இந்த இவ்வளோ நபிமார்கள் காலத்தில் ஏற்பட்ட மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் நம்ம அவங்களுடைய சந்ததிகளாக சகாபாக்களாக இருந்தாலும் சரி தான், அவங்கள்ட்ட நேரடியாக பாடம் படித்தவங்களாக இருந்தாலும் சரி தான், அவங்களும் சில மாற்றங்களை நினைஞ்சிருப்பாங்க, அறிந்தோ அறியாமலோ செய்து தான் இருப்பார்கள், அல்லது சிலது மறந்தோ விட்டோ தான் இருப்பார்கள். இப்படி படிப்படியாக வந்து பல விஷயங்கள் இருக்கிறதே காணா போயிருக்கும், இல்லாது சேர்ந்துருக்கும். சிலது வந்து வேறு வடிவத்தில் அது மாற்றப்பட்டு போயிருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னது ஒன்றா இருக்கும், இவங்க வேறு விதமாக மிக்ஸ் பண்ணி வேறு ஒரு தோற்றத்தில் மாற்றி இருப்பாங்க. இது எல்லாமே நடந்திருக்கும். அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் இந்த கொள்கை ஏற்றுக்கிட்டா தான், இதை நம்பினா தான் வழிகட்ட கொள்கைக்குள்ளே நீங்கள் போக முடியும். வழிகட்ட கொள்கைன்னு கிடையாதுன்னு ஒருத்தர் நினச்சான்னு சொன்னால், பேசிக்கே நம்பாமல் இருந்தான்னு சொன்னால், நீங்கள் 1000 ஆதாரத்தை காட்டினா நம்ப மாட்டாங்க. இந்த கொள்கை என்னென்ன காரணம் தவறுன்னு சொன்னால், அதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துன்னு வருதுப்பா, தலைமுறையாக வருதுப்பா. பேசிக்கை உடைச்சா தான் என்ன செய்யும், இந்த வழிகட்ட கொள்கைகள் உடைக்க முடியும். ரசூலுல்லாஹ் காலத்திலேருந்து உள்ளது அப்படி வராது. இதை முதல்ல விளக்கணும். வழிகட்ட கொள்கையை விளக்குறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கொள்கை அப்படியே வருமா, மாறி வருமா, அதில் திருத்தம் செய்யப்படுமா, திருத்தம் செய்யப்படாமல் வருமா, சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கா, சேர்க்கப்பட வாய்ப்பே இல்லையான்னா வாய்ப்பு இருக்குது என்பதற்கு ஒவ்வொரு நபிமார்களும் வந்தது. அந்த நபிமார்களை அவங்க கடவுளாக ஆக்குனது. ஈசா நபியை கடவுளாக்குனாங்களா இல்லையா? ஈசா நபியா இதுக்கு பொறுப்பு. அப்போ ஈசா நபி அவர்கள் கடவுளாக்கப்பட்டது, கடவுள் மகன் சொன்னதெல்லாம் அவங்க கொள்கை வந்து அப்படி வரலைங்கிறதுக்கு ஆதாரம். அவங்க பேரில் மதத்தை வச்சுருக்கிறாங்க, ஆனால் அந்த பேரில் மதத்தை வைத்து கொண்டு அவங்க எதை எதிர்த்தாங்களோ அதை செய்கிறாங்க. ஈசா நபி எதை எதிர்த்தாங்களோ அதான் ஈசா நபி கொள்கைன்னு இப்போ உலகத்துக்கு என்ன செய்கிறான் சொல்லி கொண்டிருக்கிற காட்சி. இப்படி நிறைய நீங்கள் தேடி பார்க்கலாம். பேசிக்கான ஒரு அடிப்படையை வைத்துக்கொண்டு நீங்கள் நிறைய என்ன செய்யலாம், ரெஃபரன்ஸ் குறிப்புகள் எடுக்கலாம். இது வந்து மாற்றங்கள் வரத்தான் செய்யும். வழிகட்ட கொள்கை இருப்பது ஆச்சரியமானது கிடையாது, அது சாத்தியமானது தான். இதை நம்ம வந்து பொதுவாக விளங்கி கொள்கிறோம். குறிப்பாகவும் நமக்கு ஆதாரம் இருக்குது. பொதுவாக விளங்கி கொள்வதை விட குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து இருக்காங்கல்ல, அந்த உம்மத்தில் வழிகேடு வரும் என்று தனியாகவும் இருக்குது. பொதுவான நபிமார்களுடைய போதனைகளை வைத்து இப்படி தெரிஞ்சுக்கிறலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், என்னுடைய உம்மத்தில் இதெல்லாம் ஏற்படுங்கிறாங்க. நான் சொன்னபடி அப்படி என்ன செய்யாது, மக்களுக்கு போய் சேராது என்பதை பல சந்தர்ப்பங்களில் அவங்க வந்து விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? ஒரு முறை அவங்க ஒரு பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரத்தை பார்க்குறாங்க. அந்த மரத்துக்கு பேர் வந்து தாத்து அன்வாத், தாத்து அன்வாத்னு சொல்லி அந்த மரத்துக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த மரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து காஃபிர்கள் வந்து புனிதமாக கருதிய ஒரு மரம், அது சாதாரண மரம் இல்லை. காஃபிர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மரத்தை வந்து ஒரு புனித மரம் என்று கருதி கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு மரம். அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறுவதற்காக வேண்டி அந்த மரத்தில் என்ன செய்வாங்க, கட்டி தொங்க விட்டுருவாங்க அந்த கோரிக்கைகளை. போருக்கு போகிறாந்தா வாழை தொங்க விட்டுருவாங்க. அப்புறம் அந்த எடுத்துகிட்டு போனால் வெற்றி கிடைக்கும். கொஞ்ச நேரம் அந்த மரத்தில் அந்த வாழை தொங்க விட்டோம்னு சொன்னால், அதுக்கப்புறம் அந்த வாழை எடுத்துக்கிட்டு போருக்கு போனோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். நீங்கள் கூட இந்த இந்தியாவில் நீங்கள் பார்க்கலாம், சில மரங்களில் குழந்தை வேணாட்டி குழந்தை வேணும் தொட்டி கட்டி போட்டிருப்பாங்க. அதில் தொட்டில் கட்டி போட்டால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இப்படி மரங்களை வந்து புனிதமாக கருதக்கூடிய தன்மை இந்த இந்தியாவில் உள்ள இந்து சகோதரர்கள்ட்ட இருக்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அரபுகள்கிட்டையும் இருந்தது. அறியாமை கால முஸ்லீம் அல்லாத அரபுகள்கிட்ட இருந்தது. அப்போ இதை சஹாபாக்கெல்லாம் பார்க்குறாங்க. இவங்க வந்து அந்த மாதிரி நம்பிக்கையிலேருந்து விடுபட்டு வந்தவங்க தான் சஹாபாக்கள். யாருன்னு கேட்டால், கல் மண் கழுத குதிரையெல்லாம் வணங்கக்கூடாது, அதெல்லாம் புனிதம் கிடையாது, அந்த கொள்கை தப்புன்னு சொல்லி தான் அங்கே வந்திருக்கிறாங்க. வந்தவனை என்ன செய்யுதுன்னு அந்த மரத்தை பார்த்தவொடனே அதுக்கு மக்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தையும் அதுக்கு அதனுடைய புனித அதுக்கு இருக்கிற மார்க்கெட் இருக்குல்ல மவுசு, அந்த மவுசையும் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது மாதிரி நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சஹாபாக்கள் தான் இத்தனைக்கு அவங்க யார், சஹாபாக்கள் அந்த ஜாகிலியத்திலேருந்து திருந்தி வந்தவங்க தான், குஃபுர்லேருந்து விடுபட்டு இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டே கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கும் இவங்களுக்கு மாதிரி ஒரு மரத்தை உண்டாக்குங்க,
அந்த மரம் வேணாம், அது காபீர் மரம் நமக்கு வேணாம், முஸ்லீம் மரத்தை உண்டாக்குன்னு கேட்குறாங்க. எப்படி அவங்க எப்படி கேட்குறாங்க? அந்த மரம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஒரு மரத்தை உண்டாக்குங்க, நாங்களும் அதை புனிதமாக கருதணும். இப்போ நம்மளும் அப்படி தானே செய்கிறோம். கோயிலுக்கு போக வேண்டியதில்லை, தர்காவை கட்டுங்க, தேர்களுக்கு தேவையில்லை, நமக்கு சந்தன கூட உண்டாக்குங்கன்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி இது புது நோய் கிடையாது, அப்போ வந்துருச்சு இந்த நோய். எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் இருந்த மக்கள்கிட்டயே இந்த நோய் வந்து நெஞ்சிருச்சு, சில பேர்கிட்ட குடிகொண்டு இருந்தது. அப்போ இப்படியே கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன செய்யுங்க, இதே மாதிரி ஒரு மரத்தை உண்டாக்குங்க. அவங்க எப்படி கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்காக வேண்டி அந்த மரத்தை புனிதமாக செய்த சில வழிபாடுகள் செய்கிறாங்களோ, நாங்கள் எங்கள் மரத்தை அது மாதிரி செய்து கொண்டாடிக்கிறோம். நமக்குன்னு ஒரு புனித மரம் வேணும்ல, அவனுக்கு மட்டும் ஒரு கொண்டாட்டனுக்கு எங்களுக்கு வேணுமா இல்லையா அப்படின்னு அடுத்தவனை காப்பி அடித்து அதே மாதிரியானதெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? மூசா நபியிடத்தில் அவங்களுடைய உம்மத்து கேட்டார்களே அந்த மாதிரி இருக்கிறது. என்ன கேட்டார்கள்? அதையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போல எங்களுக்கும் நிறைய கடவுளை உண்டாக்குங்க என்று மூசா நபி இடத்துல கேட்டார்கள். அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அறிவுரை சொல்கிறாங்க. அதில் கூட ஒரு ஆச்சரியமான, அந்த மூசா நபிகிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? அது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மூசா நபி அவர்கள் ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரம் பண்ணி அந்த மக்களை எல்லாம் ஓரளவுக்கு திருத்தி கொண்டு வர்றாங்க, சின்ன ஒரு கூட்டத்தை. பிறகு என்ன, ஃபிரௌனுடைய கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ஃபிரௌன் விரட்டிக்கிட்டு வர்றான், இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க, கடல் ரெண்டாக பிளக்கிறது, இவங்க எல்லாம் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க, ஃபிரௌன் அழிக்கப்படுறான். அப்போ இதுலேருந்து என்ன அவங்க பாடம் படிச்சிருக்கன்னு, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தன்னுடைய சக்தியை கொண்டு அற்புதமாக கூட நம்மளை காப்பாற்றி விடுவான், நினைத்து பார்க்க முடியாத வகையில் கூட அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும் என்று அவங்க பாடம் படித்து இருக்கணும். இந்த ஆற்றை கடந்து வந்தவுடனே, கடலை கடந்து கடல்லேருந்து தப்பிச்சு வந்த உடனே இன்னும் கொஞ்சம் போய்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே ஒரு சமுதாயத்தை பார்க்குறாங்க. அந்த சமுதாயம் என்ன பண்ணுதுன்னா, பல சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறது. இப்போ தான் அல்லாண்டா யாருன்னு கண்டுட்டு வர்றாங்க. அல்லாண்டா யாருங்கிறத என்ன செய்கிறாங்க, அனுபவ ரீதியாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒன்று நடந்தால் ஒருத்தனுக்கு ஆட்டம் காணுமாங்க? அதான் நம்மளும் அல்லாஹ்வை நம்புகிறோம், இப்படி ஒரு அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்தது இல்லை. நம்மளை ஒருத்தன் விரட்டிக்கிட்டு வந்து நம்மளை கொல்றதுக்காக வரும்போது தப்பிச்சு ஓடி, நமக்கு எதுக்கு கடல் வந்து அப்படி ரெண்டாக பிளந்து நம்ம மட்டும் தப்பிச்சு அவன் மட்டும் அழிஞ்சிட்டான்னு வைங்க, நம்ம கடுகளவாக ஆட்டம் வருமா நம்ம ஈமானில்? இதுக்கு பிறகு எவனுக்காக சந்தேகம் வரும்? இப்படி ஒன்று வாழ்க்கையில் நமக்கு நேர்ந்தால் நமக்கு எதாவது டவுட் வருமா? வராதுன்னு நினைக்கிறோம்ல. அவங்களுக்கு வருது பாருங்களேன். இப்போ தான் அல்லாண்டா யாருன்னு பார்த்தாங்க, அல்லாஹ்வுடைய ஆற்றலை கண்ணு முன்னாடி பார்த்தாங்க. அல்லாஹ் நினச்சா கடலை கூட பிளந்து காப்பாற்றிடுவான்றதை பார்த்தாங்க. இந்த கல் மண் வணங்கினவன்லாம் அழிஞ்சு நாசமாக போனதையும் கண்ணால் பார்த்தாங்க. பார்த்தோன்னு என்ன நினைக்கிறான்னு கேட்டால், இவங்களில் வந்து நிறைய வந்து இதெல்லாம் குரானில் உள்ளது. இது அப்படியே அல்லாஹ் என்ன செய்யறான், ஏக்கி ஃபூனாலா அஸ்னாமில்லகும், அவங்க சிலைகளை சுற்றி ஏத்திகாப்பாக வழிபட்டு கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தார்கள். பார்த்து விட்டு என்ன அவன் நினைக்கிறான், நம்ம இவங்களுக்கும் நிறைய கடவுள், நமக்கு ஒன்றே ஒன்று இருக்குது இவன் நினைக்கிறான். எப்படி நினைக்கிறான், இவங்க வந்து மும்புட்டு கடவுளை வணங்குறாங்க, நமக்கு மட்டும் ஒன்றா அப்படி கேட்குறான். எங்களுக்கு நிறைய கடவுளை உண்டாக்கு, அவங்களுக்கு நிறைய கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு. இவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், ஒரே ஒரு ஆள்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறது இவனுக்கு பிடிக்கல. இவன் என்ன நினைக்கிறான், நிறைய இருக்கிறது மனுஷன் விரும்புவான்ல. ஒரு சட்டைன்னா ஒரு சட்டைக்கு பதிலாக 10 சட்டை தான் நல்லது தானே, ஒரு வீட்டுக்கு பதிலாக 10 வீடு இருந்தால் நல்லது தானே, ஒரு காருக்கு பதிலாக 10 கார் இருந்தால் நல்லது தானே, எல்லாமே ஒரு நோட்டுக்கு பதிலாக 5 நோட்டு வச்சா நல்லது தானே, உங்களுக்கு ஒரு பேனாக்கு பதிலாக 10 பேனா வச்சா நல்லது தானே. எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருப்பது மனுஷனுக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தன்மையில் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், நம்ம கேவலமாக இருக்கிறாங்க, ஒரே ஒரு ஆளுங்க அவங்க நிறைய வச்சுருக்கிறானுல, அவங்க எது கொஞ்சம் நல்லா இவன் நினைக்கிறான். அப்படி அவங்களுக்கு நிறைய கடவுள் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த மார்க்கத்தில் நீ அது மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒரு ஆள் உண்டாக்கு, அது பணத்துக்கு ஒரு ஆள், குழந்தை குட்டி தர்றதுக்கு ஒரு ஆள், மழை பெய்ய வைக்கிறதுக்கு ஒரு ஆள், இப்படின்னு எத்தனை இலாக்காக்கள் இருக்கா இல்லையா, அது மாதிரி இதை உண்டாக்குன்னு மூசா நபிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ இதைத்தான் ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறாங்க. இப்போ நம்ம என்ன எதனால் அந்த கோளாறு வருது, இவன் வந்து ஒரு இறை மார்க்கம்டா என்னென்னு விளங்கவில்லை, அடிப்படையான விஷயங்களை அல்லாஹ்வுடைய குதிரத்தை ஆற்றலை பார்த்துட்டு கூட அவனுக்கு அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. ஒரு நபி இருக்கும் பொழுதே இப்படி சிந்தனை ஒருத்தனுக்கு வருது, நபி இல்லாட்டி என்ன வரும்? நபி இருக்கும் பொழுதே இப்படி பேசுகிறாங்க என்று சொன்னால், அந்த நபிக்கு பிறகு எப்படிலாம் பேசியிருப்பாங்க,
அப்போ அதை சிந்திச்சு பார்க்கணும். அப்போ எதனால் அந்த கோளாறு வருது? நிறைய இருக்கிறதுங்கிறது எல்லாமே நிறைய நிறைய இருக்கிறது நல்லது. சிலது தான் நிறைய இருக்கலாம். உனக்கு எத்தனை வாப்பா? எனக்கு 5 வாப்பா. இது நல்லதா? ஒரு வாப்பா நல்லது. ஒருத்தர் செய்கிறான், உனக்கு ஒரு வாப்பா தான், ஒரு அப்பா தான் இருக்காங்க, எனக்கு 5 அப்பா இருக்காங்க, இது நிறைய இருக்கலாமா? ஒரு பொம்பளை சொல்கிறா, எனக்கு 4 புருஷன், இது நல்லதா? உனக்கெல்லாம் ஒரு புருஷன், எனக்கு 4 புருஷன் பெருமை அடிக்க முடியுமா? சிலது தான் ரொம்ப இருக்கலாம், சிலது ஒன்று தான் இருக்கணும். அதில் முக்கியமான கடவுள் எது ஒன்று. எப்படி புருஷன் ஒன்று தான் இருக்கணுமோ, அப்பம் ஒன்று தான் இருக்கணுமோ, அதே மாதிரி என்ன இருக்குது, சில விஷயங்கள் ஒன்று தான் இருக்கணுமே தவிர நிறைய இருந்தால் கேவலம். நிறைய புருஷன் வச்சுருந்தா அது கேவலம் தானே ஒரு பொண்டாட்டிக்கு. நிறைய அப்பம் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் தலை நின்று நடக்க முடியுமா? அது கேவலம் தானே. ஒருத்தனை பெறுவதற்கு 10 பேர் தேவையில்லைன்னா படைக்கிறதுக்கு ஏன்டா 10 பேர்? அதுவும் ஒருத்தன் தானே இருக்கணும். அப்போ அந்த மாதிரியான பவர் ஆற்றலை சொல்லக்கூடிய விஷயங்களில் நிறைய இருக்கிறது நல்லதே இல்லை. ஆனால் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது உனக்கு. எல்லாம் அது மாதிரி நினைக்கிறான் இவன், சட்டை மாதிரி வேட்டி மாதிரி நினைக்கிறான் இவன். என்ன நினைக்கிறான்? அல்லாஹ் பற்றி என்ன நினச்சி வச்சிருக்கிறான்? சட்டை வேட்டிலாம் ரொம்ப இருக்கு நல்லது தானே, காசு பணம் ரொம்ப இருக்கு நல்லது தானே, அது கடவுளும் ரொம்ப இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறானே தவிர கடவுள்டா என்ன, எதுக்கு கடவுள்? கடவுள் நிறைய இருக்கிறது நல்லதா? அந்த மாதிரியான ஒரு இல்மை இல்லாமல் இருந்திருக்கான் நபி காலத்தில். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டி, மூசா நபி காலத்தில் இருந்தவர்கள் எப்படி மூசா நபி இடத்துல கேட்டார்களோ இந்த மாதிரி அவர்களுக்கு நிறைய கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய கடவுளை நீங்கள் உண்டாக்குங்க என்று கேட்டார்களோ அதே மாதிரி நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னொரு அறிவிப்பில் சொல்கிறாங்க, இல்லை தற்கபுன்ன சுனன மண்கான கபுலக்கும், உங்களுக்கு முன்னால் சென்றவர்களுடைய வழிமுறையை அப்படியே நீங்கள் பின்பற்றுவீர்கள். சிபுரம்பி சிபுரின், ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள். திராம்பி திராயின், முளத்துக்கு முளம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவன் 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 ஒரு முளத்தை கூட விட மாட்டீங்க, அவன் செஞ்சதை அப்படி அச்சு அசலான செய்வீங்க, நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொல்லி ஒரு முன்னறிவிப்பும் சொல்கிறார்கள். நீங்கள் மட்டும் இப்படி போகலை, உங்களுக்கு முந்தியும் போயிருக்கிறான், உங்களுக்கு பிந்தியும் போவான். அந்த ரசூலுல்லாஹ் அந்த சம்பவத்தில் சொல்கிற மெசேஜ் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் இப்படி போனான்னு சொல்லிவிட்டாங்க, நீங்களும் இப்படி போயிட்டீங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் இனிமேலும் போவீங்க, இனிமேல் நான் சொன்ன பாதையை தான் அப்படி போவீங்கன்னு சொல்ல இயலாது. முந்தி சென்று வழிகட்டவர்களுடைய பாதையெல்லாம் நேர்வழியாக நீங்கள் கருதுவீர்கள், அந்த மாதிரி நிலையை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இப்போ தான் நம்ம நினச்சி பார்க்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே அவங்கள்ட்ட நேரடியாக பாடம் படித்த சிலருக்கு இந்த மாதிரி தோணி இருக்குன்னா, இந்த மாதிரி அவனுக்கு மரம் இருக்கிற மாதிரி எனக்கு மரம் வேணும்னு தோணி இருக்குன்னு சொன்னால் அவங்க காலத்திலிருந்து 14 நூற்றாண்டு தள்ளி இருக்கிற மக்களுக்கு தோன்றாதா? வழிகேடு வராதா? தப்பான கொள்கை சரியான கொள்கைன்னு அவங்களுக்கு படாதா? நபி இருக்கும்போதே பட்டிருக்குல்ல, நபியிடத்தில் நேரடியாக பாடம் படிச்சிருக்கும் போது என்ன செஞ்சிருக்கு, பட்டிருக்கா இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன விளங்கணும், அடிப்படையான விஷயத்தை விளங்கணும். கண்டிப்பாக தவறான கொள்கை இருக்கவே செய்யும். எது எது தவறுங்கிறது அப்புறம் விஷயம். தவறான கொள்கை இருக்க முடியுமா முடியாதுன்னா அதை நீங்கள் நிலைநாட்டணும். இருக்க முடியும், அப்போ தான் சிந்திக்க வருவான் கரெக்டாக. அப்போ தான் திறந்த மனசுடன் என்ன செய்வான், கேட்கக்கூடியவர்கள் தங்கள் கொள்கை சரியாக இருக்கான்னு அவங்க பரிசீலிக்கவே முன் வருவாங்க. வரவே வராதுன்னா பரிசீலிக்க மாட்டான. ஒருத்தர் நோய் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாதான் சிகிச்சைக்கு பண்ணுவான். நோய் இருக்குது இல்லைங்கிறான், என்ன மருத்துவம் எனக்கு தான் இல்லையப்பா ஏன்டா அப்படி சொல்ல தானே செய்வான். ஒருத்தர் நோய் இருக்குது நமக்கெல்லாம் தெரிகிறது, அவன் என்ன நினைக்கிறான், நமக்கு நோயே கிடையாதுங்கிறான். சிகிச்சைக்கு உடன்படுவானா இவன்? மருத்துவம் பண்ணுவானா? எத்தனை விதமான அலோபதியை சொன்னாலும் சரி, நீங்கள் வேறு ஹோமியோபதியை சொன்னாலும் சரி, சித்தா யூனானி சொன்னாலும் சரி, அவன் என்ன செய்வான், அட இதெல்லாம் நோயாளிகிட்ட சொல்கிறான், எனக்கு தான் இல்லையேம்மா. அப்போ முதல்ல அவனை என்ன வச்சுக்கிறேன்னு, நோய் இருக்குதுங்கிறத ஒத்துக்கிற வைக்கணுமா இல்லையா, புரிய வைக்கணுமா இல்லையா? அதை புரிய வச்ச பிறகு தான் என்ன செய்யணும், ஆமாங்க இருக்குது, அப்போ வா டெஸ்ட் பண்ணுவோம், ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். வரவே வராதுன்னு சொன்னீங்கன்னா உன்னை ஒன்றும் செய்ய முடியாது யாராலையும். வருங்கிறத ஒத்துக்கிட்டா அது என்ன செய்யலாம், அதை ஒத்துழைப்பான், கண்டறியலாம், அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டலாம், அவனை ஏற்றுக்கிடுவான். அதனால இதை சொல்கிறான். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது தவறான கொள்கைகள் இந்த சமூகத்தில் நுழைய முடியும். நபிமார்கள் காலத்திலேயே நுழைந்து இருக்கிறது. அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது அவங்க 72 கூட்டமாக பிரிந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரகத் அலா சின்தைனி வ சபஈன மில்லா, இஸ்ரவேல் மக்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். அப்போ ஒரு நபியுடைய உம்மத்து தானே, ஏன் 72 போனால் போவான்.
ஒரு நபியுடைய உம்மத்து ஒரு கூட்டமாக தானே இருக்கணும். அப்போ 72 கூட்டங்களாக பிரிந்து போனார்கள். ஓ இன்ன உம்மத்தி தஃப்தரிக்கு அலா சலாசி மசபைனம் இல்லா, என்னுடைய சமுதாயம் 73ஆக பிரியும் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அந்த 73ல் ஒன்று சொர்க்கத்துக்கு போகும், 72 நரகத்துக்கு போகும். அப்போ அவங்க கூட்டத்தில் 72 நரகத்தான் போகணும் வழங்குது. அதாவது நம்ம இந்த கூட்டத்துக்கு தான் 73ஆ ஒன்று ஆகி ஒரு நேர்வழியில் ஒரு கூட்டம் தங்கிக்கிட்டே இருக்கும்னு உத்தரவாதம் தர்றாங்க. முந்தின சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் 72 பிரிஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒருத்தன் நல்லவன்னு சொல்லலை. அந்த 72மே நாசமாக போன கூட்டம் தான். வேறு வேறு உம்மத்துகள் 72 பிரிஞ்சான 72மே அவனுக்கு பேசிக்லெஸ், அவனு எந்த ஒரு பேசிக்கலையும் அவன் பிரியவில்லை. அவன் மனோ இச்சை இப்படி தான் பிரிஞ்சிருக்கிறான். அப்போ ஒரு நபிமார்கள் கொண்டு வந்த ஒரு சமுதாயம் 72 பிரியுது. 72 நாசகார கும்பலாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நபிமாருடைய போதனை கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டாங்கன்னு அர்த்தம். நபிமாருடைய போதனை அப்படியே அந்த சமுதாயத்தில் என்ன செய்யலை, வாழையடி வாழையா சங்கிலி தொடரா வரலை என்றுதானா 72 நாசமாக போகிறான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன? 73 ஒன்று ஆக்கி அதே 72 இங்கேயும் வச்சுப்புட்டு அது 72ஓட நிற்கிது. நமக்கு மட்டும் எல்லாம் என்ன செஞ்சுட்டான், ஒரு ப்ளஸ்ஸாக ஒன்று அதிகமாக்கி நல்லவனும் இருப்பான், சரியானவும் சேரும். வேறவனுக்கு இந்த கேரண்டி கிடையாது. சரியாக வரவே இல்லை, எல்லாம் நாசம், டோட்டலாக ஃபெயிலியர். அது அப்படி மொத்தத்தையும் மாற்றிட்டாங்க. ஒருத்தன் கூட தேரலை, ஒரு குரூப்பு கூட தேரலை. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்னன்னு கேட்டால் 73 பிரிவிங்க. அதில் குல்லுகும் ஃபின்னார், எல்லா நரகத்துக்கு போவார்கள். இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரு கூட்டத்தை தவிர அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு கூட்டம் எதுன்னு சஹாபாக்கள் கேட்குறாங்க. மான அலைஹில் யௌம வஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் இன்று எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு அடையாளத்தை சொல்லிவிட்டார்கள். நானும் என் தோழர்களும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோமோ, இன்றைக்குன்னா ரசூலுல்லாஹ் வாழும்போது, அதுக்கு பிந்தி வந்ததெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு நானும் என் தோழர்களும் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஒரு கூட்டங்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்? இந்த உம்மத்துகள்லையும் பிரிவு வரும், தப்பான கொள்கைகள் வரும். 1-2 வராது, 72 வரும். இது 1-2 கிடையாது. அப்போ மிக அதிகமாக வழிகேடு தான் இருக்கும், மிக அதிகமாக தவறான கொள்கை தான் இருக்கும். 73ல் 1ங்கிற கணக்கில் தான் நேர்வழியில் உள்ளவர்கள் இருப்பார்கள்னா நம்ம 72ஐயும் எதிர்த்து களங்காண வேண்டியிருக்கிறது. நம்ம களங்காண்பது ஒன்று தான் சரியானதாக இருக்கும். அந்த ஒரு கூட்டத்தினுடைய வேலை என்னன்னு கேட்டால் 72 கூட்டம் தான் என்ன செய்யணும், எதிர்த்து களங்காண வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம். அந்த ஒரு கூட்டம் எதுங்கிறது அந்த ஹதீஸில் விளக்கம் வந்து விட்டது. எல்லாரும் இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க, 73 சொல்லும். இந்த 73 கூட்டத்துக்காரன் என்ன செய்வான்னு கேட்டால், அவன் 73 பிரிவார்கள், 70 நரகத்துக்கு போயிடும், 1 சொர்க்கத்துக்கு போவேன், அது நாங்கள் தாண்டுக்குருவோம். அந்த 1 சொர்க்கத்துக்கு போகிற சொல்லிவிட்டு ஒவ்வொரு கூட்டத்துக்காரன் என்ன செய்வான், அந்த 1 யார், அது தப்லீக்காரன் நாங்கள் தாண்டுக்குருவான், ஜமாத் இஸ்லாமி அவன் நான் தாண்டுக்குருவான், மதுஹபுக்காரன் அது நான் தான்மா, தரிகாக்காரன் அது நான் தான் சொல்லிக்கிடுவான், மற்ற எல்லாத்தையும் 72 சேர்த்து விட்ருவாங்க. ஆனால் இதுக்கு நம்ம குழப்பமே தேவையில்லை. ஹதீஸில் உள்ள பாதியை மறைச்சதுனால இப்படி சொல்கிறான். ஹதீஸில் இந்த 1 என்னன்னு இருக்குதுல்ல, நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு சொல்கிற? 72 நரகத்துக்கு போகும், 1 சொர்க்கத்துக்கு போகும். அந்த 1 எதுன்னு சஹாபாக்கள் கேட்டாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? நானும் என் தோழர்களும் இன்று எப்படி இருக்கிறோமோ அதன்படி இருப்பவர்கள். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் இருந்தபடி தான் மார்க்கம் இருக்கணும். அதுக்கு பிந்தி சஹாபாக்கள் சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கொள்கை எது? நம்ம சொல்லக்கூடிய ஒரு நம்ம மட்டும்தான் அதில் இருக்கிறோம். மற்ற எவனும் அந்த மாதிரி சொல்லக்கூடியவனும் கிடையாது. எந்த மாதிரி? நானும் என் தோழர்களும் எப்படி இன்றைக்கு இருக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் நேர்வழியில் உள்ளவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுதா? இல்லை. நிறைய வாப்பா சொன்னது, அம்மா சொன்னது, தாத்தா சொன்னது, அஜர்த்து சொன்னது, மௌலானா சொன்னது, தலைவர்கள் சொன்னதுன்னு பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் இல்லாத பல விஷயங்களை மார்க்கம்னவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம மட்டும்தான் என்ன செய்கிறோம்? ரசூல் காலத்தில் இல்லாட்டி மார்க்கம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது எதை மார்க்கம்னு சொல்லவில்லையோ அது மார்க்கம் கிடையாதுன்னு நம்ம மட்டும்தானே சொல்கிறோம். அப்போ அந்த ஒரு கூட்டம் எதுங்கிறத எல்லாரும் இந்த ஹதீஸுக்கு சொந்தம் கொண்டாடினாலும் உண்மையில் அதுக்கு உரியவர்கள் யாராக இருக்கிறோம்னு கேட்டால் நம்மளை தான் இருக்கிறோம். இது ஒரு நம்ம இந்த இயக்கத்தில் இருக்கிறோம் என்பதற்காக இதை சொல்லலை. அந்த ஹதீஸில் நேரடியாக இந்த இயக்கத்தை விட்டு வெளியே நின்று நீங்கள் பாருங்கள், தௌஹீத் ஜமாத்தை விட்டு வெளியே நின்று நீங்கள் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? நம்ம எந்த இயக்கம் வேணாம், தூக்கி போட்டுருவோம். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது?
73 பிரிவார்கள். 70 நரகத்துக்கு போவோம், 1 சொர்க்கத்துக்கு போவோம். அது அந்த 1 எது? நானும் என் தோழர்களும் எப்படி இருக்கிறோமோ, இன்று எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கக்கூடியவர்கள். அப்போ வந்து ரசூலுல்லாவும் தோழர்களும் மதுஹபிலையாக இருந்தாங்க. அப்போ மதுஹபு 72 போயிடுச்சு, தெரியுதா இல்லையா? ரசூலுல்லாவும் தோழர்களும் தரிகாவுலையாக இருந்தாங்க, இல்லைன்னு தெரியுதா இல்லையா? அப்போ எல்லாமே இவங்க வந்து பெரியார் சொன்னார், மகான் சொன்னார்னு யாரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ, குர்ஆன் ஹதீஸ் அல்லாத வஹி இருக்குது, மார்க்கம் இருக்குன்னு யார் சொல்லுகிறார்களோ அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதில் போயிடுவாங்க, 72 போயிடுவாங்க. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பல விதங்களாக என்ன செய்யணும், பிரிந்து போவார்கள்னு சொல்லியிருக்காங்களப்பா. அப்போ ஏன் நீ பிரிந்து போவாங்கிற கொள்கைகள் ஒத்துக்கிற மாட்டேங்கிற? பிரிஞ்சு போவாங்கன்னு ஒத்துக்க, அதில் ஒன்று தான் சரியாக இருக்குன்னு ஒத்துக்க, 72 கெட்டதாக இருக்குன்னு ஒத்துக்க. இப்போ பரிசீலிப்போம் எது கெட்டது இது நல்லதுண்டு அப்படின்னு அந்த பேசிக்கை நம்ம வந்து ஆழமாக போட்டு விட்டு ஒவ்வொரு கொள்கையாக எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், என்னென்ன வழிகெட்ட கொள்கை நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் எடுத்து வச்சு இப்போ இது வழிகெட்டதாக தெரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னு நம்ம ஆதாரத்தோட கேட்டோம்னு சொன்னால் தான் அந்த வழிகெட்ட கொள்கையிலிருந்து என்ன செய்ய முடியும், மக்களை மீட்க முடியும். பேசிக்கை நீங்கள் போடணும். முதல் வேலை என்னது? இந்த சமுதாயத்தில் வழிகெட்ட கொள்கை இருக்க முடியுமா முடியாதா, இதை வந்து என்ன செய்யணும், நம்ம அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எச்சரிக்கை பண்ணாங்க, ஈயாக்கும் முஹதஸாத்தில் உமூர், எனக்கு பிறகு புதிதாக உருவாகும் காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். இது என்னத்தை காட்டுது? புதிதாக உருவாகும்னு காட்டுதுல. இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க? புதிதாக உருவாகும் காரியங்களை விட்டு எச்சரிக்கிறேன் என்றால் எனக்கு பிறகு புதுசு புதுசாக உண்டாக்குவாங்க, அதை நீங்கள் செஞ்சிடாதீங்க. அப்போ நான் சொன்னது அப்படியே என்ன செய்யாது, அடுத்தடுத்த தலைமுறைக்கு போவாது. அப்படியே போகும், போனாலும் நம்மள்கிட்ட தௌஹீத் இருக்குது, அனைவருக்கும் போவாது. அதே மாதிரி அதே வடிவத்தில் வரும், வந்துக்கிட்டு இருக்கும். அது அனைவருக்கும் அது மாதிரி வராது, அதுவும் இருக்கும் கலந்தும் இருக்கும். 72 மிக்ஸ் ஆகி போயிருக்கும், ஒன்றே ஒன்று சரியாக. அதனால அது இப்படி சொல்கிறாங்க, ஈயாக்கும் முஹதஸாத்தில் உமூர், அதாவது உருவாக்கப்படுகின்ற காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஒவ்வொரு புதிய காரியங்களும் அனாச்சாரங்கள், ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துணும்லாம் எச்சரிக்கிறாங்களே. அதெல்லாம் நமக்கு எதை காட்டுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகும் மார்க்கத்தில் பல விஷயங்கள் உண்டாகும், தப்பான கொள்கைகள் உண்டாகும்னு காட்டுதா இல்லையா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மஹ்ஷர் மைதானத்தில், மஹ்ஷர்னா என்ன, சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ செல்வதற்கு முன்னாடி உள்ள நிலைக்கு பேர் தான் மஹ்ஷர். சொர்க்கத்துக்கு போயிட்டா அது சொர்க்கம், நரகத்துக்கு போயிட்டா அது நரகம். ரெண்டுக்கும் முன்னாடி எல்லாம் எழுப்பி விசாரிப்போம்ல, அந்த விசாரிக்கப்படக்கூடிய 4 பேர் என்னது, மஹ்ஷர். மக்கள்லாம் எழுப்பி நிற்கக்கூடிய, இறைவன்கிட்ட கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லக்கூடிய 4 பேர் தான் மஹ்ஷர்னு சொல்லுவோம், மஹ்ஷர் மைதானம். அப்போ அந்த மைதானத்தில் நம்மெல்லாம் நிற்கக்கூடிய நேரத்தில் சூரியன் தலைக்கிட்ட வந்துடும், கொதிக்கும், மூளையெல்லாம் கொதிக்கும். அந்த மாதிரியான வெப்பமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து தண்ணீருக்கு எல்லாம் என்ன செய்வாங்க, அளம் ஓதுவார்கள். அந்த வெப்பம்னா ஒரு 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு பெரிய நீண்ட நாள், அது அல்லாஹ்விடத்தில் உள்ள நாள், பெரிய நாள் அது. அந்த அவ்வளோ பேருக்கு விசாரணை முடியணுமா இல்லையா? ஒரு நாள்னு சொன்னாலும் இந்த ஒரு நாள் அல்லது, அந்த ஒரு நாள் என்னது, பெரிய அளவில் உள்ள ஒரு நாள். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து வெயிலில் நின்று கொண்டு இருப்பது, தலைக்கு மேலே சூரியன், இந்த சூரியனில் வேறு சூரியன் தான், அது எதுவும் அழிச்சிருவான் நல்லா சூரியனையெல்லாம், அது வேறு சூரியன். அப்போ அந்த மாதிரி தலைக்கு மேலே நிற்கக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், தாகத்திற்காக தண்ணி கிடைக்குமா, நிழல்ல இருந்து வெயிலிருந்து தப்பிக்க நிழல் கிடைக்குமா அப்படின்னு நம்ம தேடுவோம். 7 பேருக்கு அல்ல அந்த நிழலையும் கொடுப்பான். அந்த நேரத்தில் மண்டை காயிற நேரத்தில் அரசுக்கு கீழே சிலர் என்ன செய்வான், அல்ல 7 கூட்டத்தை வைப்பான், அது தனியாக இருக்கட்டும். அது தண்ணி தேவைப்படுமா இல்லையா? அவ்வளோ வேர்வைகளும் வெளியே இருந்துச்சுன்னா தண்ணி சத்து வேணும் மனுஷனுக்கு. அப்போ தண்ணிக்கு அளம் போதும்போது அந்த மைதானத்தில் ஹவுலுல் கௌசருங்கிற ஒரு தடாகத்தை வந்து அல்லாஹ் வந்து அங்கே ஏற்பாடு செய்து அதை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினருக்காக வேண்டி கொடுப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்பார்வையில் அவங்களுடைய பொறுப்பில் அதை வந்து வழங்கியிருப்பான். அப்போ மக்கள்லாம் என்ன செய்வாங்க, தாகமாக இருந்தவனே தூரத்தில் தெரிகிற அந்த தடாகத்தை நோக்கி என்ன செய்வாங்க, ஓடி போய் தண்ணியை குடிச்சிட்டு ஒடியாந்துருவோம் என்று மக்கள் வருவாங்க. வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினராக தான் வருவாங்க. மற்ற உம்மத்தினருக்கு வேறு ஏற்பாடெல்லாம் பண்ணானா என்னன்னு நமக்கு தெரியலை, சொல்லப்படலை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறான். அதனுடைய பொறுப்பாளராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறான், நியமிக்கிறான். அப்போ வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்டே மொத்தமாக கொடுத்துட்டாலும் கண்காணிக்கிறதுக்கு மலக்கவர் எல்லாம் போட்டிருக்கான். சூப்பர்வைசராக என்ன செய்யறான், அல்ல
மலக்குகளை வேற நியமித்து வச்சிருக்கிறான். வர்றாங்களா, வேகமாக வர்றாங்களா, மலக்குகளை என்ன செய்வாங்க, சில பேர் பிடிச்சி நிப்பாட்டி விடுவாங்க. இந்த தண்ணி குடிப்பதற்காக வரும் பொழுது மலக்குகள் என்ன செய்வாங்க, உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து பார்ப்பாங்க. சில பேர் தன்னை ஹவுலுல் கௌசரை நோக்கி வர்றதையும் மலக்குகள் இடையில பிடிச்சி தடுக்கிறதையும் பார்த்துட்டு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்கெல்லாம் என்னுடைய தோழர்கள், நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய சஹாபாக்களாக இருந்தவங்க, அவங்கள விடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட சொல்லுவாங்க, மலக்குகள்கிட்ட சொல்லுவாங்க. மலக்குகள்கிட்ட சொன்ன உடனே அல்லாஹ்விடமிருந்து பதில் என்ன சொல்லப்படும்னு கேட்டால், யா முஹம்மதே லா தத்ரி மா அஹதசு பாதக, உனக்கு பின்னாடி இவங்கெல்லாம் என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியாது. நீ இருக்கும்போது உன் தோழர்களாக இருந்தார்கள், உனக்கு பிறகு மார்க்கத்தில் புதிதாக சிலதை என்னெல்லாம் உருவாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது. புதிதாக பிதஅத் உண்டாக்குனவர்களுக்கு அங்கே இடம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மார்க்கத்தை அப்படியே பின்பற்றினவர்களுக்கு தான் அந்த தடாகம் கிடைக்குமே தவிர, பிதஅத் செய்பவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கம்னு நீங்கள் எப்போ உண்டாக்கி விட்டீர்களோ அப்போ உங்களுக்கு என்ன கிடையாது, ஹவுலுல் கௌசரில் உங்களுக்கு இடம் கிடையாது என்று அவங்க விரட்டி அடிக்கப்படுவார்கள் அப்படின்னு வருது. இப்போ இதில் என்ன வழங்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களாக இருந்தவர்களை கூட சிலதை உண்டாக்கி விடுவார்கள். அதில் தடுக்கப்படுறாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வை என் தோழர்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ சஹாபாக்களாக இருந்தவங்க கூட ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு சில விஷயங்களை மார்க்கம்ங்கிற பேரில் சிலதை உண்டாக்கிடுவாங்க. அப்படி உண்டாக்கினால் அவர்களும் அவங்க தடுக்கப்பட்டால் மற்றவங்களாம் ஏமாத்துறோம், நம்ம பிதஅத் உண்டாக்கினா ஏமாத்துறோம், அவங்களே தடுக்கப்பட்டுறாங்க, சஹாபாக்களே தடுக்கப்பட்டு விடுகிறார்கள். அப்போ அந்த மாதிரி தடுக்கப்பட்டு விடுகிற காட்சி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். மலக்குகள் பட்டியல் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தடுத்துருவாங்க. நம்ம ஏதாவது பிதஅத் செஞ்சுட்டு போனால் அந்த சஹாபாக்களை கண்டுபிடிச்ச மாதிரி மலக்குகள் நம்மளையும் கண்டுபிடிச்சிருவாங்க. பட்டியலில் 9 பேர் இருக்குது, தள்ளு வெளியே. அப்போ உங்களுக்கு ரசூலுல்லாஹ் குரல் கூட கொடுக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் குரல் கொடுத்தாங்க தெரிஞ்சதுனால, வாழும்போது நெருங்கி பழகியிருப்பாங்கல்ல, இந்த உலகத்தில் வாழும்போது பார்த்துருக்கிற காரணத்தினால அவங்களாம் என் தோழர்கள்னு சொன்னாங்க. இந்த காலத்தில் உள்ள ஒருத்தன் பிதஅத் செஞ்சுட்டு போனால் சொல்லவா செய்வாங்களா, இவனு யாருன்னு தெரியாத, தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியலை, ரெக்கமெண்ட் பண்ணால் ஏற்றுக்கிறல. அப்போ நம்ம இதில் என்ன வழங்குறோம், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு பிதஅத்துகள் இந்த சமூகத்தில் உண்டாகும். ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயங்கள் மார்க்கம்ங்கிற பேரில் என்ன செய்யும், உள்ள நுழையத்தான் செய்யும். அப்போ இந்த அடிப்படை நிறைய இது மாதிரி சான்றுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்திற்கு பிறகு புதிதாக மார்க்கத்தில் என்ன செய்யும், உண்டாக்கத்தான் செய்வாங்க. தப்பான கொள்கை நுழைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தஸாலு மின் உம்மத்தி லாஹிரீன தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன் அலல் ஹக், ஒரே ஒரு கூட்டம் மாத்திரம் சத்தியத்தில் உறுதியானவர்களாக கியாமத் நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, யுஸ்லிஹூன மா அஃப்ஸதன் நாஸ், மக்கள்லாம் எதை நாசமாக்கி வைத்திருக்கிறார்களோ அதை சரிபடுத்துவார்கள். அதாவது மக்கள் இஷ்டத்துக்கு மார்க்கத்தை கெடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்யும்னு கேட்டால் அதில் நுழைஞ்சு இது தப்பு இதுதான் சரி என்று சீர்படுத்துவார்கள். அப்படி ஒரு கூட்டம் என்ன செய்யும், இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ மக்கள்லாம் நாசமாக்கி வைத்திருப்பார்கள் என்பது எதை காட்டுகிறது, இந்த கொள்கை தூய்மையான வடிவத்தில் அடுத்த தலைமுறைகளுக்கு போய் சேரும் என்று எந்த கேரண்டியும் கிடையாது. சஹாபாக்கள் காலத்துக்கு கூட கேரண்டி கிடையாது. கியாமத் நாள் வரைக்கும் புதுசாக என்ன செய்யும், எப்படி கண்டுபிடிப்புகள் உண்டாகி கொண்டே இருக்கிறதோ மார்க்கத்தின் பெயராலையும் புதுசாக கண்டுபிடிச்சி தான் இருப்பான். நம்ம வேலை என்னது, களை எடுக்கணும், அதிலிருந்து சுத்தப்படுத்தணும், 72 ஓச்சு கட்டணும், அதுக்காக பாடுபடணும். இந்த ஒரு அடிப்படையான விஷயங்கள் என்ன செய்யணும், நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும்.